எல்லாம் புகழும் வல்ல இறைவனுக்கு. நல்லோரு மக்களே, நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா. நல்ல எளிமையான முறையில் அசத்தலான கஞ்சி செய்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். நொய்யும் சிறுபருப்பு கலந்து நல்லா வாஷ் பண்ணி சொன்ன மாதிரியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். ஊற வச்சுட்டோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கலாம். பிரியாணிக்கு செய்யும்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஆனால் கஞ்சிக்கு அந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வறுக்க தேவையில்லை. 15 கிராம் பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி விழுதும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கிராம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கைமா கறி நல்லா மெலிசாக வெட்டி வச்ச அந்த கறி இதில் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு புடி 20 கிராம் மல்லி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு புடி புதினா 20 கிராம் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 இதில் சேர்த்துக்கலாம். கறி நல்லா வெந்துச்சு. மூடி வச்சுக்கலாம். ஏன்னா கஞ்சி நல்லா வந்துச்சு. நொய்யும் நல்லா வெந்துச்சு. அதே போல் பருப்பும் நல்லா மசிஞ்சிச்சு. கல்லுப்பு இதில் 25 கிராம் சேர்த்து பார்ப்போம். ஒரு கரண்டி, ஒரு 5 கிராமோ 10 கிராம், 1/4 கரண்டியோ 1/2 கரண்டியோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும். அந்த தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். 50 கிராம் தேங்காவை இப்போ இதில் அது சேர்த்துக்கணும். இன்னொரு 10 கிராம் அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ மூடிடலாம். நல்லா ஆவி வருது. இப்போ இது தம்முக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். 2 hours later.